அனைவருக்கும் வணக்கம். சராசரியில் பார்ட் 2 வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருங்க இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருங்க, சராசரி பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று. இதை பேஸ் பண்ணி கொஷின் வந்தால் நம்ம விட்டே வந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஒரே ஒரு கான்செப்ட் தான்ப்பா. ஸோ டோட்டல் டிவைடு பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இதான் சராசரி. வேறு எதுவுமே கிடையாது. இந்த சின்ன கான்செப்ட் வச்சு தான் ஒரு டாப்பிக்கே ரன் பண்ணுவாங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டா போதும். சராசரி ரொம்ப ஈஸி. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அதை நான் சாஃப்ட் காப்பியாக போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் சம் சால்வ் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு டவுட் வருது அப்படின்னா இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றத சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ ஓகே ஃபைன். இப்போ சராசரியில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது நார்மலாக ஆவரேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது போடுவோம். இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீவியேஷன் மெத்தட். ஓகேங்களா? டீவியேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளாக போய் அசியூம் பண்ணுவோம். நம்ம அசியூம் பண்ணுற வேல்யூவாக கூட இருக்கலாம் ஆவரேஜ். அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நெட் டீவியேஷன் எடுப்போம். அந்த நெட் டீவியேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்திருக்க ஆவரேஜை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுவே இது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு வேல்யூ. அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. நம்ம அசியூம் பண்ண வேல்யூவை விட இங்கே ஒரு வேலை ஏதாவது நெட் டீவியேஷன் வந்து நெகட்டிவில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அசியூம் பண்ண வேல்யூ விட குறைய போகுதுன்னு அர்த்தம். இல்லை 0 வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அசியூம் பண்ண வேல்யூ தான் உங்களுக்கு ஆவரேஜ். இவ்வளோ தான் ஷார்ட்கட்னா ஆவரேஜில் இவ்வளோ தான். ஷார்ட்கட் வேறு எதுவுமே கிடையாது. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். whenever the number are consecutive. ஓகேங்களா? இன்னொன்று என்னப்பா சொல்லியிருப்பேன், நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருந்தாங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 இவ்வளோ தான்ப்பா ஆவரேஜ்னு சொல்லியிருப்பேன். இதில் கன்சிக்யூட்டிவ் அப்படின்றது நம்பர் வந்து எப்போதுமே இந்த 1 2 3 4 இப்படி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ கன்சிக்யூட்டிவ் அப்படின்னாலே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், ரெண்டாவது நம்பர் இப்போ ஒரு சீரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 8 10 12 14 நான் ஒரு சீரிஸ் எழுதுகிறேன். ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது அந்த வித்தியாசம். இங்கே எனக்கு எவ்வளோ இப்போ கிடைக்கும்? 8 இங்கே 6 வச்சுக்கோங்க. அப்போ தான் சீரிஸ் கரெக்டாக இருக்கும். 8ல் 6 போனால் எவ்வளோ இப்போ கிடைக்கும்? 2. 10ல் 8 போனால் நமக்கு எவ்வளோ இப்போ கிடைக்கும்? 2. 12ல் 10 போனால் 2. அப்போது எந்த சீரிஸ்னாலும் இருக்கட்டும். இப்போ நான் 5 10 15ன்னு கூட எழுதுவேன். 5 10 15 இந்த மாதிரி கூட எழுதுவேன். எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரே மாதிரியாக இருந்திருந்தால், அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த சீரிஸ் எல்லாமே கன்சிக்யூட்டிவ். அது ஒரு தொடர் சீரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசத்தில் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவங்க எல்லாமே கன்சிக்யூட்டிவ் சீரிஸ் அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு இதில் என்ன ஃபஸ்ட் நம்பர் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன கடைசியாக என்ன நம்பர் எழுதுறீங்கன்னு பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு நம்பரும் கடைசி நம்பரையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2ன்னு போடுங்க. அதான்ப்போ உங்களுக்கு ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுதான். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணலாம். ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் எண் வர்க்கங்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த முதல் எண் வர்க்கம் அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இப்படி போகும். டாட் ஒரு n ஸ்கொயர் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது. இந்த மாதிரி இருந்துட்டால் நம்மளை சராசரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு சராசரி தேவை அப்படின்னாலே, அதாவது எப்படிப்பா ஆவரேஜ் அப்படின்றது தேவை அப்படின்னாலே சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பாருங்கள், அப்போ இந்த மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு கொடுத்துருந்தான் அப்படின்னா சம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நான் நம்பர் சிஸ்டம் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னப்பா ஃபார்முலா சொல்லியிருப்பேன்? n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைட் பை 6 அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அதை நடத்தும் போதுமே சொல்லியிருப்பேன். இந்த சம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஆவரேஜில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் சம்மு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன தேவை? ஆவரேஜ் தானே கேட்குறான், அவன் சராசரி தானே கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணணும்? சம்மு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ நான் n டேர்ம்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ 100 ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த n அப்படின்றது 100ன்னு அர்த்தம். ஓகேங்களா? எத்தனை நம்பர் வரைக்கும் எடுக்கிறனோ அதுதான் n. இந்த இடத்துல என்னாவே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து சம் டிவைட் பை இப்போ இந்த வேல்யூ n + 1 2n + 1 டிவைட் பை 6. அதை நான் எதால் இப்போ வகுக்க போகிறேன்? என்னால் வகுக்க போகிறேன். அப்போ n அப்படின்றது இப்படியே வந்துடுமா? இப்போ n கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்ன தான் நிற்கும் இந்த இடத்துல? n + 1 2n + 1 டிவைட் பை 6. இது எதுக்கான ஃபார்முலா?
ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். அதாவது இந்த சம்மில் டிவைடு பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அவ்வளோதான்ப்பா. இப்போ அதே இந்த இடத்துல பாருங்களேன், ஆவரேஜ் ஆஃப் க்யூப் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்கும்? 1 க்யூப் 2 க்யூப், அது எப்படி முதல் எண் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ 3 க்யூப் டாட் ஒரு n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சராசரி கேட்குறாங்க. நமக்கு சராசரி தேவைன்னா ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்னது? சம் டிவைடு பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ இப்போ இந்த 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் இந்த மாதிரி n க்யூப் வரைக்கும் கொடுக்குறான் பார்த்தீங்களா? அந்த அந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னப்பா? நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா n+1 ஸோ டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது இது எப்படி இருக்கணும், இந்த க்யூப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 + 2 + 3 4 டாட் அப் டு n டேர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இதோட கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+1 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். ஜஸ்ட் இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கப்பா, அதான் க்யூப்க்கான ஃபார்முலா. நான் சொல்லியே நடத்தியிருப்பேன் நம்பர் சிஸ்டமில், ஓகேங்களா? இது மூணுமே ஃபார்முலா தான், நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இது வந்து கூடுதல் கேட்டால் கூடுதலில் தேவைப்படும், ஆவரேஜ் கேட்டால் ஆவரேஜில் தேவைப்படும். ஓகே, இப்போ இது பாருங்கள் 1 + 2 + 3 + 4 டாட் n டேர்ம்ஸ் வரைக்கும் உள்ள ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன்? க்யூப் தான் கேட்குறேன். க்யூப்னா ஜஸ்ட் இங்கே வந்திருக்க வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதான் க்யூபுக்கான வேல்யூ, ஓகேங்களா? க்யூபுக்கான ஃபார்முலா இது தான்ப்பா, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது அப்படியே ஸ்கொயர் பண்ண மாதிரி இங்கே இருக்குப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன். ஸோ n² n+1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 4. இப்போ இது எனக்கு என்னப்பா? இது என்னை பொறுத்த என்னது? சம்மு. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது? அப் டு n டேர்ம்ஸ். அப்போ நான் என்னன்னே எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த n கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்னப்பா இருக்கும்? ஒரு n மட்டும் இருக்கும், ஓகேங்களா? அப்போ ஒரு n+1 ஹோல் ஸ்கொயரு ஸோ டிவைட் பை 4. இது என்னது? இதுதான் ஆவரேஜ் ஆஃப் க்யூப் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? சம்முக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ஆவரேஜுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது எக்ஸாமில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ சம்மு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், ஆவரேஜுக்கான ஃபார்முலா நீங்களே எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, நான் எப்படி போடுறது, அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன்ப்பா. ஆவரேஜ் ஆஃப் 8 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் இஸ் 93 அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போது இது வந்து கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? அது கன்சிக்யூட்டிவ்னு இருந்துட்டாலே போதும். அது ஆட் நம்பராக இருக்கலாம், ஸோ ஈவன் நம்பராக இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஸ் வந்து 7 வச்சு இருக்கலாம், இல்லை டிஃப்ரென்ஸ் 16 வச்சு இருக்கலாம், என்னன்னாலும் இருந்துட்டு போட்டோம். whenever the numbers are consecutive, average அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் ஸோ டிவைட் பை 2ன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் ஆவரேஜ்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? இது ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க? இவன் என்ன கான்செப்ட் சொல்கிறான்? அதாவது 8 தொடர்ச்சியான சம எண்களின் சராசரி. தொடர்ச்சியான அது ஈவன் நம்பர்ஸ். இங்கே சமயன்னு கொடுத்துருக்கான் பாருங்களா, இங்கிலீஷில் தான் கரெக்டாக இருக்குது. 8 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் இஸ் 23. அப்போ 8 கன்சிக்யூட்டிவ் நம்பர்னால் இப்போ பாருங்களா, மொத்தம் 8 நம்பர் இருக்கும். முதல்ல 8 டேஷ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒன்று, ஷார்ட்கட்லேயே சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மொத்தம் 8 நம்பர் இருக்கும். ஒன்று நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன், நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜுக்கு எல்லாமே இதெல்லாம் ஷார்ட்கட்டு. ஸோ மிட் ஆஃப் த நம்பர் தான்ப்பா ஆவரேஜாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3ன்னு இருக்குது. இந்த 3 நம்பருக்கு ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? 3 + 2 + 5 5 1 6 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 3, இதை அடிச்சு போட்டால் 2ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மிட் ஆஃப் த நம்பர் தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிடுவோம் ஈஸியாக, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அதே கான்செப்ட் தான் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அதாவது கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டான், ஓகேங்களா? நம்பர்ஸ் எப்படி சொல்கிறான்? கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். இந்த மிட் ஆஃப் த ஆவரேஜ் கூட நீங்கள் எப்போ தான்ப்பா யூஸ் பண்ணணும்? நம்பர்ஸ் ஆர் கன்சிக்யூட்டிவ். நல்லா பாருங்கள், நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவாக இருந்தால் தான் நான் சொல்லணும். இப்போ இப்படி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 28 36 77ன்னு ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் தான் மிட் ஆஃப் த நம்பர் ஆவரேஜ், அதை நம்ம எப்படி சொல்லலாம்? 1 2 3ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து மிட் ஆஃப் த நம்பர் ஆவரேஜ் 2ன்னு சொல்ல முடியும். இப்போ இதுக்கு போய் 36ன்னு சொல்ல முடியுமா? தப்பு, ஓகேங்களா? whenever the numbers are consecutive, mid of the number ஆவரேஜ்னு சொல்லுவேன். அதே மாதிரி whenever the numbers are தொடர்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் ஸோ டிவைட் பை 2 ஆவரேஜ்னு சொல்லுவேன். மீதி கேஸ் எல்லா கேஸுக்கும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்கள், டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போடுங்க, ஓகேங்களா? அப்படி இல்லைனா அந்த டீவியேஷன் மெத்தட்ன்றதை யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஓகே ஃபைன். இப்போ இங்கே வந்துருங்கப்பா, அவனை கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டானா இல்லைங்களா நமக்கு? அப்போ கண்டிப்பாக இது ஏதோ ஒரு தொடர்ச்சியாக தானே இருக்குது. அப்போ மிட் ஆஃப் த நம்பர் தான் ஆவரேஜ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் இருந்திருப்பாங்க, இந்த பக்கத்தில் ஒரு 4 நம்பர் இருந்திருப்பாங்க, இந்த மிட்டில் வரக்கூடியவர் தான் ஆவரேஜாக வந்திருப்பார், ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பக்கம் 2 நம்பர் விட்டு இந்த பக்கம் 2 நம்பர் விட்டு இதுதான் ஆவரேஜ்னு சொல்லிடுவோம். இப்போ அதுவே ஒரு 6 நம்பர் இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? இப்போ இந்த இடத்துல வரக்கூடியது தான் உங்கள் ஆவரேஜ். எனக்கு அது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2 நம்பரை விட்டுட்டு இந்த நடுவில் மாட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த 2 நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3rd 4th நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 3rd + 4th நம்பர், ஸோ டிவைட் பை 2 அப்படின்றது தான் ஆவரேஜு. 3rd 4 கிடையாது, தேர்ட் நம்பர் அண்ட் 4th நம்பர். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துருங்க, கொஷின் அப்போ சொல்லியிருக்கான். இந்த இடத்துல 93ஆம்ப்பா, இதோட ஆவரேஜ் வந்து 93ஆம்ப்பா. எனில் மிகப்பெரிய எண். அப்போ பெரிய எண்ணை இவர் தானே பெருசாக இருப்பார். இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இங்கே 93 இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருந்திருக்கணும்? 92. இதுக்கப்புறம் என்ன நம்பர்? இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்? 94. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? 90. இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? 88. இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? 86. அப்போ 86, 88, 90, 92. இப்போ இந்த இடத்துல 94 இருக்கும். அடுத்து பாருங்களேன், இங்கே எப்படி இருக்கும்? 96, 98, ஸோ 100. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களை ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் 92, 94 இருக்கும். ஏன்னா ஈவன் நம்பர். இப்போ நல்லா பாருங்களேன், 2, 4 இப்படி தானே ஆரம்பிக்கும். இப்போ 92, 94 இது கூட +2. ஈவன்னா என்னப்பா? ஈவன் ஆட் எல்லாத்துக்குமே +2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டாப்பா? அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 2 நம்பர் வித்தியாசம் இருக்குது. அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் நம்ம ஆவரேஜாக வந்துடும் இல்லையா? இப்போ 92, அதுக்கப்புறம் 94, நடுவில் ஒருத்தர் யார் இருப்பார்? 93 தான் இருப்பார். அப்போ 93 தான் என்னோட ஆவரேஜ் நம்ம எடுத்துப்போம். இது அப்படியே அவன் என்ன பண்ணியிருக்கான்? ரிவர்ஸில் கொடுத்துருக்கான். 93ன்னு ஆவரேஜாக கொடுத்துட்டான். ஈவன் நம்பர்னு அவன் தெளிவாக சொல்லிட்டான். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் யாராக இருப்பார்? இந்த நம்பருக்கு முன்னாடி எந்த ஈவன் நம்பர் வருமோ அது இங்கே இருப்பார். இதுக்கப்புறம் எந்த ஈவன் நம்பர் வருவாரோ இங்கே இருப்பார். ஏன்னா வந்து ஈவன் நம்பர் சொல்லிட்டான் இல்லையா? அப்போ 94, 96, 98, 100. அப்போ இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர் யாருப்பா? 100 அப்படின்றது உங்களுக்கு சரியான ஆன்சர். மிகப்பெரிய எண் அப்படின்றது 100. வெரி ஈஸி ஒன். நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருந்தால் எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுப்பான்ப்பா. நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ் பண்ணி வரும். எஸ்பெஷலி டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட் இப்போ பாருங்களேன், ஆவரேஜ் ஆஃப் 11 ரிசல்ட் அப்படின்றது 50. ஓகேங்களா? நமக்கு ஆவரேஜ்னால் என்ன தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அவ்வளோதான். இப்போ 11 ரிசல்ட் அப்படின்றது 50 அப்படின்னா சம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆவரேஜ் 50 சொல்லிட்டான்ப்பா. ஓகேங்களா? ஆவரேஜ் 50 சொல்லிட்டான்ப்பா. இதுதானே அந்த 11 ரிசல்ட்டு. இதுதானே இந்த இடத்துல சம் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா சம்மு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றது 11 ரிசல்ட்டு, அதுதான் 50. அப்போ சம் என்னது? ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம பெருக்கி எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு புரியதுக்காக சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக பெருக்கி எழுதணும் அப்படின்னா சம் என்னப்பா? 550. புரியுதா? ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 நம்பர் இஸ் 49 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு 6 நம்பருக்கு 6 நம்பருக்கு 49 அப்படின்னா இது மொத்த சம். அந்த 11 நம்பருக்கான சம்மு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த 550 அப்படின்றது 11 நம்பருக்கான சம்மு. அப்புறம் ஒரு 6 நம்பருக்கு 49ன்னு சொல்கிறான். அண்டு தட் ஆஃப் லாஸ்ட் 6 நம்பர். அதே மாதிரி கடைசிலேருந்து 6 நம்பருக்கு 52ன்னு சொல்லிட்டான். இப்போ பாருங்களேன், இருக்கிறதே 6 நம்பர்னு சொல்கிறான்ப்பா. இப்போ இங்கே தான் 6 நம்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? இங்கே ஃபஸ்ட்லேருந்து 6 நம்பர் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து கடைசி 6 நம்பர் அப்படின் போது இவரை சேர்த்துக்கிறான். அப்போ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, அது இங்கேருந்து பார்க்கும்போது இவர் 6ஆக இருப்பார். இங்கேருந்து பார்க்கும்போது இவர் 6ஆக இருக்கிற மாதிரி அவன் எடுத்துக்கிறான். ஓகேங்களா? அப்போ இந்த பக்கமும் ஒரு 6 எடுத்துக்கிறான், இந்த பக்கமும் 6 எடுத்துக்கிறான். அப்போ என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல 12 நம்பர் எடுத்துக்கிறான். மொத்தம் இருக்கிறதே 11 நம்பர்ப்பா. அப்போ எப்படி இருந்துக்கணும்? 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 இப்படி இருந்துருக்கணும். 5 இந்த பக்கம், 5 இந்த பக்கம், 5 போக இந்த பக்கம் 6வது நம்பர் தான் ஆவரேஜ் நம்ம நார்மலாக சொல்லுவோம். அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபஸ்ட்டு எடுக்கும்போதும் ஃபஸ்ட்டு 6 நம்பர் எடுத்துக்கிட்டான். அந்த லாஸ்ட்லேருந்து எடுக்கும்போதும் 6 நம்பர் எடுத்துக்கிட்டான். என்ன பண்ணியிருக்கான்? 6வது நம்பரை 2 வாட்டி கூட்டி வச்சுருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த சம்முக்கு 2 வாட்டி 6வது நம்பர் எடுத்துட்டான். இப்போ அடுத்து பாருங்களேன், 6 நம்பருக்கு 49. ஓகேங்களா? இது என்னது? 6 நம்பருக்கான சம். இது இந்த பெரிய சம்மை இது வந்து என்னப்பா? இது வேறு ஒரு குட்டி குட்டி சம்மாக சொல்கிறான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 6 நம்பர் அது என்னப்பா சொல்லியிருக்கான்? 52. அப்போ கடைசி 6 நம்பருக்கு 52ன்னு சொல்லிட்டான். இப்போ இதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதுவும் சம்மு தான். நல்லா பாருங்கள், இதுவும் சம்மு, இதுவும் சம்மு. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 12 நம்பருக்கான சம் எனக்கு கிடைக்கும். எனக்கு என்ன தேவை? அந்த 6வது நம்பர் தான் கேட்குறான். இந்த 12 நம்பர் ஏன் அதிகமாக இருக்கும்? 2 வாட்டி 6th நம்பர் இருக்கும். ஓகேங்களா? 2 வாட்டி 6th நம்பர் இருக்கும். இது என்ன இருக்கும்? இதில் ஒரு வாட்டி தான் 6th நம்பர் இருக்கும், ரிமைனிங் நம்பர்லாம் இருக்கும். அப்போ இந்த நம்பர் 12 நம்பர்லேருந்து இந்த 11 நம்பரை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எனக்கு என்னப்பா இருக்கும்? அந்த எக்ஸாக்டாக 6th நம்பர் தான் இருக்கும். ஓகே ஃபைன், இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ 6 நாங்க 24, 6 9 54. ஸோ 4 9 2. ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துருங்கப்பா. ஸோ 6 2 5 30,
312. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 312 ஆட் பண்ணால் 6, 606. இப்போ பாருங்களேன், ஏன் இது அதிகமாக இருக்குது? ஒரிஜினல் 550 தான். ஒரிஜினல் 550, 606 ஏன் அதிகமாக இருக்கும்? ஏன்னா இதில் தான் இதில் 12 நம்பர் இருக்காச்சே. இது வந்து 11 நம்பருக்கான சம்மு தான் என்னப்பா? 550. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 56 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறதுக்காக இவ்வளோ டைம் எடுக்குது. ஆனால் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே 11 நம்பருக்கு இது, அடுத்த 6 நம்பருக்கு இது, அதுக்கு அடுத்த 6 நம்பருக்கு இது கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல 12 நம்பர் கணக்காயிடுச்சு. இந்த 12 நம்பர்லேருந்து இந்த 11 நம்பரை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6வது நம்பர் கிடச்சிருவாரு. இதுக்கு ஆன்சர் 56 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. சச்சின் டெண்டுல்கர் ஹேஸ் எ சர்டன் ஆவரேஜ் ஃபார் 11 இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்னிங்ஸ்னால் ஆட்டம். முதல் இன்னிங்ஸ்னால் முதல் ஆட்டம், ரெண்டாவது ஆட்டம், அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சச்சின் டெண்டுல்கர் சர்டன் ஆவரேஜ்னால எனக்கு தெரில. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணிருக்காரு? ஏதோ ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு 11 இன்னிங்ஸ்க்கு. இப்போ பாருங்களேன், மொத்தம் 11 ஆட்டம். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இங்கே தானே போகணும். ஆவரேஜ்னா என்னது? சம்மு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 11. அவருடைய என்ன சர்டன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா எக்ஸு யாருக்கு? சச்சினுக்கு. அப்போ சச்சின்ற சம்மு சச்சினுக்கு தானே. சச்சின் எவ்வளோ ரன் எடுத்துருக்கோ சம்திங் அதுதான் இங்கே ரன் எடுத்தது தான் இங்கே வரப்போகுது. இந்த இடத்துல நமக்கு கேமை பொறுத்த வரைக்கும் இங்கே ரன்னுன்னு வரும். ஸோ இங்கே இன்னிங்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். இங்கே என்னப்பா சொல்லியிருக்காங்க? அதே ஆவரேஜ் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ சச்சின் எவ்வளோ ரன் எடுத்திருப்பார், எத்தனைது ஒவ்வொரு ஆட்டத்துலையும் ஏதோ ரன் எடுத்திருப்பார். அதுக்கு ஆவரேஜ் போடும்போது எனக்கு சர்டன் ஆவரேஜ்னு சொன்னதால் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம என்ன எடுத்துவோம்? 11xன்னு எடுத்துக்கலாமா? அந்த சம்மு, அந்த சச்சினோட அந்த ரன். ஓகேங்களா? சச்சின் டெண்டுல்கர் எடுத்த ரன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12th இன்னிங்ஸ் என்னப்பா? அடுத்த ஆட்டத்தில் இஃப் ஹீ ஸ்கோர்ஸ் 120 ரன்ஸ், ஒருவேளை 120 ரன் எடுத்திருந்தால் தேர்பை இன்க்ரீஸ் ஹிஸ் ஆவரேஜ் பை 5 ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு சச்சின் எவ்வளோ ரன் எடுத்தாருன்னு எனக்கு தெரில, இப்படி தனியாக எழுதிக்கோங்க. ரன் டிவைட் பை இன்னிங்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். அவ்வளோதான். இன்னிங்ஸ்னால் ஆட்டம், ரன் அப்படின்னா அவர் எடுத்த ஸ்கோர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சச்சின் எவ்வளோ எடுத்தாருன்னு எனக்கு தெரில, அதுதான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த சச்சினோட ரன் அப்படின்றது டிவைட் பை 11 இன்னிங்ஸ்க்கு போட்டோன்னா எக்ஸு. அப்போ சச்சின் ரன் விச் இஸ் ஈக்குவல் டு 11xன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த ஆட்டத்தில் இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு 11 ஆட்டத்தில் சச்சின் எவ்வளோ ரன் எடுத்திருப்பாரு? 11x. எனக்கு தெரியாதுலேயே, அப்படி ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 12வது ஆட்டம். இப்போ பாருங்கள், இது வந்து ரன்னு டிவைட் பை இன்னிங்ஸு. அடுத்த ஆட்டம் என்னப்பா? 11 ஆட்டம் முன்னாடி இருக்குது. அது கூட இன்னொரு ஆட்டத்தை ஆட் பண்ணிங்கன்னா 12 ஆட்டம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் எவ்வளோ எடுக்கதா சொல்லியிருக்காங்க? 120 ரன். இன்னிங்ஸ் கிடையாது, ரன்னு 120 ரன் எடுக்கதா சொல்கிறாங்க. இது சம்முன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ரன்னு. இது என்னப்பா? இதான் அந்த இன்னிங்ஸு. ஸோ ஆல்ரெடி 11 இருக்கும். இப்போ ஒரு 12வது ஆட்டம், இன்னொரு ஆட்டம் ஆடுறதால இது 11 + 1 12 மாறிடுது. ஆவரேஜ் வந்து என்னவா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க? ஹிஸ் ஆவரேஜ் பை 5 ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்க்ரீசஸ் பை அப்படின்னா இருக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக. ஆல்ரெடி இருக்கிறது என்னப்பா? எக்ஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ என்னவா மாறப்போகுது? எக்ஸ் + 5. வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 11x + 120, இங்கே 12 எப்படி வந்துச்சுன்னு தான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ 12x + 12 5 60. இப்போ பாருங்கப்பா, இது இந்த பக்கம் போயிடலாமா, இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஸோ 60 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இந்த எக்ஸ் என்னது? ஆவரேஜ். ஓகேங்களா? அவன் நம்மளை என்ன கொஸ்டின் கேட்குறான்? அவரது புதிய சராசரினா என்னப்பா? அந்த 12வது ஆட்டம் ஆடிய பிறகு அவரோட ஆவரேஜ் என்ன? 12வது ஆட்டம் ஆடிய பிறகு அவரோட இன்னிங்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான்? 5 வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போது 60ன்னு இருக்குது 65 மாறும் அட் த எண்ட் ஆஃப் 12th இன்னிங்ஸ். இதுதான் புதிய ஆட்டம். புரியுதாப்பா? அப்போ இதுக்கு ஆன்சர் அப்படின்றது 65 மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 நம்பர் இஸ் டபுள் த 4th நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மொத்தம் 4 நம்பர் இருக்காரு. ஸோ A, B, C, D இப்படி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் கண்டிஷன் பேஸ் பண்ண ஆவரேஜ். கரெக்டாக அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் போடுற மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ், ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 நம்பர். ஃபஸ்ட்டு 3 நம்பர்னால் யாருப்பா? A + B + C. அதோட ஆவரேஜ்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ் டபுள் த 4th நம்பர். 4th நம்பர் என்னது? D. அப்போ அதை டபுள் பண்ணால் என்னப்பா? 2D அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 4 நம்பர்ஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறான்? ஏக்கு, பிக்கு, இந்த மாதிரி C, D வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 4 நம்பருக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் 4 12 48 எழுதலாமா? ஸோ அப்போது இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள்.
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டி விச் இஸ் ஈக்குவல் டு 48. நம்மளை என்னப்பா கொஸ்டின் கேட்குறான், வாட் இஸ் ஃபோர்த் நம்பர், எனக்கு டி என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்றான், எனக்கு டியை சொல்லுங்கள் அப்படின்ட்டான். இது இங்கே பாருங்களேன், இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 6D அப்படின்னு கிடைக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 6D அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போய் 6Dயை போடலாமா? அப்போ இதை கொண்டு போய் நான் 6D போட்டேன் அப்படின்னா 6D ப்ளஸ் D ஆல்ரெடி இருக்கப்பா விச் இஸ் ஈக்குவல் டு 48. அப்போது 7D விச் இஸ் ஈக்குவல் டு 48, D விச் இஸ் ஈக்குவல் டு 48/7 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ எனக்கு இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிஷனை எழுத தெரியணும். எப்படி எழுத தெரியணும், சம்மு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஒரே ஃபார்முலா தான், ஆனால் கான்செப்ட்டு அப்ளை பண்ண தெரியணும், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். 2 years ago the average age of ABC was 66 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசிக்கு ஆவரேஜ் 66ஆமா. ஆவரேஜ்னால் நம்ம எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு ஆவரேஜ்னால் எப்படி எழுதணும், சம்மு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அவ்வளோதானே. இப்போ பாருங்கள், ஏக்கு, ஸோ பிக்கு, சிக்கு ஆவரேஜ் என்னப்பா, ஸோ டிவைட் பை 3 எழுதோன்னா இது 66. இப்போ இந்த 3 இந்த பக்கம் போய் நான் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 6 3 18, மீதி 1, 6 3 18, 1 19, 198. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years ago, 2 years ago. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கணக்காக பார்த்துட்டு இருக்க முடியும். இப்போது நவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் முன்னாடி அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும், இப்போ பாருங்களேன், என்னோடய பிறந்தநாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு வயசு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன சொல்லுவேன், போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 20ன்னு சொல்கிறேன், அப்போ இப்போ என்ன சொல்லுவேன், 22ன்னு சொல்லுவேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி 40ன்னு சொல்கிறேன், இப்போ என்ன சொல்வேன், 42ன்னு சொல்வேன். ஓகேங்களா, அதே மாதிரி தான். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 198, 3 பேருக்கு 198 இருந்துச்சு அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு 2 வயசு கூடி இருக்கும், இவருக்கு ஒரு 2 வயசு கூட இருக்கும், இவருக்கு ஒரு 2 வயசு கூட இருக்கும். அப்போ மொத்தமாக 6 பேர் அதிகம். 6 பேர்னா எவ்வளோப்பா, 204 அப்படின்றது வருவாங்க. இப்போ இவங்களோட கரண்ட் ஏஜ்ன்றது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறான் பாருங்கள், 2 years ஃப்ரம் நவ்னா இப்போலேருந்து 2 வருஷம் கழிச்சுன்னு அர்த்தம், ஃப்யூச்சரில் சொல்கிறான். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் சி இஸ் 89 அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஏக்கும் சிக்கும் இப்போ 2 பேர் தானே சொல்கிறான், ஸோ டிவைட் பை 2 போடலாமா, விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் எவ்வளோப்பா, 89. இப்போ அது அவங்களோட சம்மு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், ஆவரேஜ். இப்போ இதை கொண்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ஸோ 9 2 18, மீதி 1, 8 2 16, 1 17, 178. அதாவது ஏக்கும் சிக்கும் நம்ம ஆவரேஜ் எடுத்தால் 178. இப்போ பாருங்கள், இது எப்போப்பா, 2 வருஷம் கழித்து எனக்கு இது இருக்குது. நல்லா பாருங்கள், 2 வருஷம் கழித்து எனக்கு இது இருக்குது. அப்போ எனக்கு இப்போ என்ன இருந்திருக்கும், இப்போ இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொருத்தவங்களுக்கு 2 வயசை கூட்டி வச்சுருக்கேன். அப்போ ஏக்கு ஒரு 2 வயசு அதிகமாக போட்டிருக்கேன், சிக்கு ஒரு 2 வயசு அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ இந்த 2 + 2 4 நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா கரண்ட் நவ் ஏவும் சியும் எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். எவ்வளோப்பா, 174. இப்போ உங்களை என்ன கொஸ்டின் கேட்குறான் பாருங்கள், இப்போது இருந்து 4 வருடங்கள் கழித்து பியின் வயது என்ன. ஃபஸ்ட்டு பி இப்போ என்னன்னு பார்த்துப்போம். 4 வருஷம் கழிச்சுன்னா ஒரு 4 கூட்டிக்கலாம், கரெக்டு தானேப்பா. இப்போ பார்க்குறேன் என்ன வருதோ, இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது 204. இங்கே எவ்வளோப்பா, ஏ ப்ளஸ் சி அப்படின்றது 174. இதை நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்னப்பா கிடைக்கும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், பி மட்டும் கிடச்சிருமா, இந்த ஏ கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்களேன், அது இப்படி எழுதிக்கோங்க நீங்கள், இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். ஏ கேன்சல், சி கேன்சல், இந்த பக்கம் பி மட்டும் தான் இருக்கும். 4 போனால் 0. ஸோ 20ல் 17 போனால் எவ்வளோப்பா, 3. அப்போ பி வந்து 30 வயசு. எப்போ இது இப்போது அவன் என்ன கேட்குறான், 4 வருடங்கள் கழித்து. 4 வருடம் கழித்துனா இதில் ஒரு 4 ஆட் பண்ணுங்கள், அப்போ எனக்கு என்ன வரும், 34 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த கொஷினுக்கு வந்துருங்கப்பா. இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள், ஆவரேஜ் வெயிட் ஆஃப். இப்போ இந்த கொஷினும் இது வந்து ஆர்ஆர்பி 2025 கொஷின்ஸ், ஓகேங்களா. இதுவும் ஆர்ஆர்பி 2025 என்டிபிசி கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 கொஷின். இப்போ இங்கே வந்துருங்கப்பா, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எம் அண்ட் ஹிஸ் 3 friends is 65 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 friends என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸனாவே வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 friends அண்ட் எம் மொத்தமாக எவ்வளோ பேர் இருப்பா, மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். எம்முன்னே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறேன், ரெண்டாவது ஒருத்தர் ஃப்ரெண்ட் 2, மூணாவது ஒருத்தர் ஃப்ரெண்ட் 3. உங்களுக்கு புரியதுக்காக நான் பொறுமையாக சொல்லிட்டுருக்கேன். மொத்தம் எவ்வளோ மெம்பர், 4 பேர். ஆவரேஜ் எவ்வளோப்பா, 65. ஸோ இது என்னது, சம்மு. இது என்னது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது என்னப்பா, ஆவரேஜு. இப்போ பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6 4 24. ஸோ 4 5 20. அப்போ 260 வருமா. அப்போ எம் ப்ளஸ் F1 ப்ளஸ்
F2 + F3 which is equal to 260 முடிச்சிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், எம்மோட வெயிட்ஸ் எப்படி இருக்குமாமா 8 kg மோர் தென் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அண்ட் ஹிஸ் 3 ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு அந்த 3 பேருக்கு ஆவரேஜ் என்னென்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு என்ன தெரியும், மேனு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்தா எனக்கு ஆவரேஜ் தெரியும். அந்த 3 பேருக்கு எனக்கு ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்போ முதல்ல போய் அதை கண்டுபிடிப்போம். யாருப்பா அவங்க ஃப்ரெண்டு 1, ஃப்ரெண்டு 2, ஃப்ரெண்டு 3, மொத்தம் இவங்களோட சம்மு மேலே இருக்குமா? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 3. ஆவரேஜ் என்னப்பா எதாவது கொடுத்துருக்கானா, எங்கேயாவது கொடுத்துருக்கானா, நமக்கு கொடுத்துருக்கானா? ஸோ நோ. அப்போ நம்ம ஜஸ்ட்டு எக்ஸ்னே எடுத்துக்கணும். அப்போ இந்த 3 பேரோட சம் என்னப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும்? 3 பேரோட சம்முன்னா என்ன? 3x வச்சுக்கலாமா? அந்த சம்முக்கு 3xன்னு வச்சுக்கலாமா? இப்போ கொஷினுக்கு வருவோம். இங்கே வாங்க. எம்மோட வெயிட் இஸ் 8 kg மோர் தென் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் இஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேருக்கு இப்போ ஆவரேஜ் எவ்வளோப்பா? இப்போ தானே நம்ம பார்த்தோம். 3 பேரோட ஆவரேஜ்ன்றது எக்ஸு. அப்போது எக்ஸு அந்த எம்மோட வெயிட்டுன்றது எம்மோட வெயிட் இஸ் அந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸு யார்? எக்ஸு. அதை விட ஒரு 8 கிலோ அதிகமாக இருக்காங்க. எழுதலாமா? அடுத்து பாருங்கள். அந்த 3 ஃப்ரெண்ட் இருக்காங்களே, F1, F2, F3, அவங்களோட சம் எவ்வளோப்பா இருப்பார்? 3x. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற 3x. இப்போ வந்துருங்க, நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறதுக்கு வந்துருங்க. என்ன எழுதி வச்சுருக்கோம் நம்ம அந்த இடத்துல? எம்முக்கு பதிலாக என்னப்பா? x + 8 எழுதிடலாமா? அடுத்து F1, F2, F3க்கு பதிலாக என்னப்பா வரும் இந்த இடத்துல? 3x. இதையும் எழுதிடலாமா? டிவைட் பை 4. அதுதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? எவ்வளோப்பா வந்துச்சு நமக்கு? 260 வந்துச்சு இல்லையா? 260 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோப்பா வருவார்? 4x. இந்த 8 அந்த பக்கம் போச்சுன்னா 252 மாறுமா? கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 8 3 24, சாரி 4 அடிக்கணும் இல்லையா? ஸோ 6 4 24, 3 4 12. இப்போது எக்ஸு 63. எக்ஸு யார் எனக்கு ஃபஸ்ட்டு? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அந்த ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2, ஃப்ரெண்ட் 3 அந்த 3 பேரோட ஆவரேஜ் வெயிட்டு. இப்போ நம்ம என்ன கொஷின் கேட்குறான் பாருங்கள். எம்மின் எடை என்ன? ஓகேங்களா? எம்மோட வெயிட் என்னப்பா? அந்த எக்ஸு + 8 தானேப்பா எம்மோட வெயிட்டு. அப்போ 63 + 8 என்ன வரும்? 71 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். எங்கே பாருங்க? ஆப்ஷன் பி. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், ஒரே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறீங்க அதிகபட்சம்? ஆவரேஜ் which is equal to sum divided by ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதை தாண்டி வேறு என்ன யூஸ் பண்ணிட்டோம் அதில்? ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறான். அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது அவன் ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு யோசிச்சு பாருங்களேன். நான் கொஞ்சம் நம்பராக கொடுத்தா நீங்கள் டிவியேஷன் பக்கம் போவீங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ RRB NTPC கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும். நான் லாஸ்ட்டு கிளாஸில் கூட போடும்போது என்ன பண்ணேன்னா டிவியேஷன் வச்சு போட்டு காமிச்சேன். டிவியேஷனை யூஸ் பண்ணவே விட மாட்டான். ஏன்னா டிவியேஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் சீக்கிரம் போடுறீங்களா, உங்கள் டைமை நான் எடுக்கிறன்ற மாதிரியே தான் உங்கள் கொஷின் செட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு கொஷின் போடும்போதும் லென்த்தியாக தான் போகும். அது ஏன்னா நார்மலாக தான் போட்டாகணும். அதே மாதிரி கடைசியாக ஒரு கொஷின் போட்டிருப்பேன். ஸோ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வெர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ் சம் ஒன்று போட்டிருப்பேன். அதுவுமே எப்படி தான் இருக்கும்? டிவியேஷன் மெத்தட் அப்ளை பண்ண முடியாமல் தான் இருக்கும். அவனுங்களுக்கு தேவை நம்ம டைமை அதிகமாக இழுத்தாகும். ஓகேங்களா? காம்படிஷன் அப்படின்றது எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளும் அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற போகிறீங்க? நார்மலாக தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. இது நீங்கள் RRB NTPC கொஷின்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் எப்போ குரூப்பில், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த கொஷின் இருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் அப்படின்றது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.